விடிஞ்சிருச்சுங்க. குட் மார்னிங். மற்றொரு நாளிலே நம்முடைய தேவனுடைய வார்த்தைகளோடு நாம் துவக்கலாம். வாருங்கள். நீங்கள் எங்கெங்கிருந்து பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ, ஒருவேளை வெளிநாடுகளில் இருந்தால் இது குட் ஈவினிங் ஆர் குட் மார்னிங் ஆர் குட் ஆஃப்டர்நூன், வாட் எவர் டைமாக இருந்த போதும் கூட கவனிங்க. இயேசு கிறிஸ்துவை துதிப்பதும் அவருடைய வார்த்தைகளை கேட்பதும் மிக மிக அவசியமான. ஜெபத்தோடு கூட இன்றைய தியானத்திற்குள் செல்லலாம். பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த எங்கள் பிதாவே, இன்றும் எங்களோடு பேச வேண்டும் என்று கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இதாகலையே, அதாகலையே, இது நடக்கலையே, அது நடக்கலையே, இது எப்படி அது எப்படி அப்படின்னு அநேக விஷயங்களில் தடுமாற்றத்தோடு இருக்கீங்களாங்க? வேதம் சொல்லுகிறது பிரசங்கி 3வது அதிகாரத்திலே ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம் உண்டு. வானத்தின் கீழ் இருக்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒவ்வொரு சமயம் உண்டு. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு சமயம் இருக்கிறது. நமக்கு நேரம் இல்லைன்னு சொல்லுகிறோமே தவிர, தேவன் ஒரு நாளுக்கு 24 மணி நேரத்தை தந்திருக்கிறார். நீங்க எப்பாவது நினைச்சிருக்கீங்களா? எத்தனை நிமிடங்களை தந்திருக்கிறார், எத்தனை வினாடிகளை தந்திருக்கிறார், ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரத்தை தந்திருக்கிறார், ஒரு வருடத்திற்கு எத்தனை நாட்களை தந்திருக்கிறார், எத்தனை வருடங்கள் ஆயுட்காலத்தை உங்களுக்கு தந்திருக்கிறார். ஒவ்வொன்றையும் அந்தந்த நேரத்திலே செய்து முடித்து விட்டால் இந்நாளிலே நாம் திருப்தியாக இருக்க முடியும். எப்படி நாம் பொருளாதார பிரச்சனைகளிலே கவனமாக இருக்கிறோமோ அல்லது கடனாளிகளாகிறோமோ, அதே போல நாம் செய்ய வேண்டிய வேலைகளை செய்ய வேண்டிய நேரத்திலே செய்யாததுனால, எந்தெந்த நேரத்தை எதற்காக ஒதுக்க வேண்டுமோ அப்படி அதற்காக ஒதுக்காமல் அந்தந்த வேலைகளை அந்தந்த நேரத்திலே செய்து முடிக்காமல் போவதனாலே எல்லாவற்றையும் ஒரே நேரத்தில் சேர்த்து வைத்துக் கொண்டு தடுமாறும். பிள்ளைகள் எக்ஸாம்ஸ்க்காக இப்ப ரெடி ஆயிட்டு இருக்காங்க. வருடம் முழுவதும் இல்லாத படபடப்பை இப்ப தொத்திக்கும் இல்லையா? வருடம் முழுக்க இல்லாத அந்த கவலை அல்லது அந்த அழுத்தம், இனி இந்த வாரத்துக்குள்ள 10 நாளைக்குள்ள எக்ஸாம்ஸ் இருக்கு அப்படிங்கும்போது வந்து அப்படியே ஒட்டிக்குதான் இல்லையா? அந்தந்த நாளின் பாடங்கள் அந்தந்த நாளில் கற்றுக்கிட்டு இருந்தா, அவ்வப்போ அதை படித்து உணர்ந்துக்கிட்டு இருந்திருந்தா பரீட்சை வரும்போது அதை எழுத சுலபமாக இருந்திருக்குமா இல்லையா? அப்படித்தானங்க. ஐயோன்னு படித்து பதறி ஒரு பேப்பரில் எழுதக்கூடிய அந்த எக்ஸாமினேஷனுக்கு அதற்கான பாடங்களை வருஷம் முழுக்க கற்றுக் கொடுக்குறாங்க இல்லையா? ஸோ அவ்வளோ பெரிய வாய்ப்பு இருக்கு, இருந்தாலும் அப்போ படிக்கிறது இல்லை, அப்போ எக்ஸாம்ஸ்க்காக ப்ரிப்பேர் ஆகிறதே இல்லை. அப்பப்போ அதை படிச்சு முடிக்காததால தான் அழுத்தத்துக்கு ஆளாயிடுறாங்க. அதே போல எல்லா விஷயங்களும் அப்படிதான். நம்முடைய துணிகளை வாஷ் பண்ற விஷயத்துல கூட சிம்பிள் திங்ஸ், நம்ம எல்லாத்தையும் ஒரு மூட்டையா கட்டி வச்சுட்டு ஒரே நாள்ல துவைக்கலாம்னா துவைக்கிறது கிடலாம, காய போடுறது கிடலாம, பயங்கர கஷ்டத்துக்கு ஆளாகும். அதனால அந்தந்த நாளோட வேலையை அந்தந்த நாள்ல முடிச்சிடணும். அதாவது நேற்றைய வேலையை இன்னைக்காக தள்ளி போடக்கூடாது, இன்றைய வேலையை நாளைக்கு செய்யலான்னு தள்ளி போடக்கூடாது. அப்பதாங்க நம்மளால சந்தோஷமா இருக்க முடியும், மனசுல ஒரு ரிலாக்ஸேஷனோட நம்ம இருக்க முடியும். கவனிங்க, மனசு சரியில்லைன்னா மனிதனால் எப்படி சரியா இருக்க முடியும்? ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு காலம் உண்டு. வானத்தின் கீழ் இருக்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒவ்வொரு சமயம் உண்டு. முயற்சியெல்லாம் வீணாகுதுன்னு சொல்றமே தவிர, எப்போ செய்யணுமோ அப்போ அதை செய்யாம, செய்ய வேண்டியதை செய்யாம விட்டுட்டு, அதாவது செய்ய வேண்டிய சமயத்துல செய்ய வேண்டியதை செய்யாம இன்னொரு நேரத்துல செய்யறதுனால தான் முயற்சியெல்லாம் வீணாகுது. பிறக்க ஒரு காலம் உண்டு, இறக்க ஒரு காலம் உண்டு, நட ஒரு காலம் உண்டு, நட்டதை பிடுங்க ஒரு காலம் உண்டு, கொல்ல ஒரு காலம் உண்டு, குணமாக்க ஒரு காலம் உண்டு, இடிக்க ஒரு காலம் உண்டு, கட்ட ஒரு காலம் உண்டு, அழ ஒரு காலம் உண்டு, நகைக்க ஒரு காலம் உண்டு, புலம்ப ஒரு காலம் உண்டு, நடனம் பண்ண ஒரு காலம் உண்டு, கற்களை எரிந்துவிட ஒரு காலம் உண்டு, கற்களை சேர்க்க ஒரு காலம் உண்டு, தழுவ ஒரு காலம் உண்டு, தழுவாமல் இருக்க ஒரு காலம் உண்டு, தேட ஒரு காலம் உண்டு, இழக்க ஒரு காலம் உண்டு, காப்பாற்ற ஒரு காலம் உண்டு, எரிந்துவிட ஒரு காலம் உண்டு, கிழிக்க ஒரு காலம் உண்டு, தைக்க ஒரு காலம் உண்டு, மௌனமாயிருக்க ஒரு காலம் உண்டு, பேச ஒரு காலம் உண்டு. இப்படி இங்க ஒரு பெரிய ஒரு லிஸ்ட் இருக்குங்க. இதெல்லாம் விவரிக்க நேரம் போதாது. நேரம் கிடைக்கும் போது கண்டிப்பா நீங்க இதை தியானிங்க. பிறக்கிறதற்கு, இறக்கிறதற்கு, இன்னும் சொல்ல போனா நடுவதற்கு, பிடுங்குவதற்கு, அப்புறம் எல்லாத்துக்கும் கவனிங்க, கொல்லுவதற்கு, குணமாக்குவதற்கு. வசனத்தை வாசிக்கும் போது சின்ன வயசுல ஏதாவது விசேஷத்துக்கு ஒரு கோழியை பிடிச்சிட்டு வந்து
அதை அறுப்பாங்க இல்லையா, அப்போ அந்த ரத்தமெல்லாம் அப்படியே சிந்தும் போது பார்த்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஐயோ கோழியை கொண்டுட்டாங்களே அப்படின்னு. அதுக்கப்புறம் பார்க்கும்போது அதோடைய இறகுகள் எல்லாத்தையும் பிடிங்க எடுத்து அதை ஃப்ரெஷ்ஷாக கழுவி சமைச்சதுக்கப்புறம் ருசியாக இருக்கும் இல்லையா கோழி மாംസം. ஆனால் ரத்தத்தை புசிக்க கூடாது என்று தேவன் சொல்லுகிறார். ஆனால் இன்னைக்கெல்லாம் அவ்வளவு கிளீனாக அதை சுத்தம் பண்ணாங்களோ தெரியல. அதனால எத்தனையோ வியாதிகள்லாம் கூட வருது. அதே போல இந்த லிஸ்ட்ல பாருங்க நிறைய இருக்கு. சிரிப்பதற்கு, அழுவதற்கு, எப்போ அழணும் எப்போ சிரிக்கணும், அதாவது துக்கப்பட நேரத்தில் துக்கப்படணும், அழ வேண்டிய நேரத்தில் அழணும், அழவேண்டிய நேரத்தில் சிரிக்கக்கூடாது. அப்போ யாராவது பார்த்தா பைத்தியக்காரமாங்க இல்லையாங்க. அழ வேண்டிய நேரத்தில் சிரிச்சா பைத்தியக்காரமாங்க. துக்கப்பட வேண்டிய நேரத்தில் துக்கப்படணும், சந்தோஷப்படுறவங்களோட சேர்ந்து சந்தோஷப்படணும், தேவனுடைய வார்த்தை சொல்லுது. ஆனால் இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் எல்லாமே தாறுமாறு ஆக்கிக்கிட்டு இருக்கோம். எல்லாமே எனக்கு கந்தரகோலம் ஆயிட்டதுனால எதையுமே சாதிக்க முடியாத சூழ்நிலை, எதுலையுமே சந்தோஷமா இருக்க முடியாத ஒரு சூழ்நிலை தான் இருந்துகிட்டு இருக்கோம். அட்லீஸ்ட் மனுஷன் இன்னைக்கு தூங்குற விஷயத்துல கூட நிம்மதியா தூங்க முடியறதில்ல, சாப்பிடுற விஷயத்துல கூட திருப்தியா சாப்பிட முடியறதில்ல. காரணம் என்னன்னா அவ்வளவு அழுத்தத்துக்கு ஆளாயிருக்கான். தேவன் எல்லாவற்றுக்கும் ஒரு காலத்தை தந்திருக்கிறார். அந்தந்த சமயத்திலே நேர்த்தியா செய்யும்படியாக தேவன் நேரத்தை வகுத்திருக்கிறார். 10வது வசனத்தில் நாம் பார்க்கிற போது, மனுபுத்திரர் பாடுபடும்படி தேவன் அவர்களுக்கு நியமித்த தொல்லையை கண்டேன். அவர் சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாக செய்திருக்கிறார். அதினதின் காலத்திலே அதெல்லாம் நேர்த்தியாய் நடக்கும்படியாக எல்லாவற்றையும் தேவன் நியமித்திருக்கிறார். மழை பெய்கிற போது விதை விதைக்க வேண்டும், கோடைக்காலம் வருகிற போது அறுவடை செய்ய வேண்டும் என்று நேர்த்தியாக காலத்தின் விதிகளை, கால நேரங்களை அவர் நியமித்திருக்கிறார். ஆனால் மனிதன் செய்த தவறுகளால் தான் இன்னைக்கு மழை கூட அந்த காலத்துல கரெக்டா பெய்யறதில்லை. பெருவெள்ளத்தினால, புயலினால பயிர்களெல்லாம் அழிகிறது என்றால் இயற்கையை நாம கெடுத்து வச்சிருக்கிறோம். அதைத்தான் பார்க்கிறோம். எப்போதும் தண்ணீரை காத்து கொள்ளுங்கள், சேவ் வாட்டர், சேவ் வாட்டர், பொல்யூஷன்ல கவனமா இருங்க, பிளாஸ்டிக்கை உபயோகப்படுத்தாதீங்க. ஆனா இதெல்லாம் கேட்காம இருக்கிறதுனால இன்னைக்கு பூமி முழுவதும் கெட்டு போய் குளோபல் வார்மிங், இன்னும் என்னென்னமோ நாச மோசங்கள் உண்டாகுது. காரணம், மனிதன் செய்யக்கூடாதவைகளை செய்கிறான், செய்ய வேண்டியவைகளை செய்வதில்லை. அதாவது செய்ய வேண்டிய நேரத்திலே செய்ய வேண்டிய காரியங்களை அவன் செய்யாமல் இருப்பதினாலே தான் அப்படி நடக்கிறது. அதே போல செய்யக்கூடாதவைகளை செய்யக்கூடாத நேரத்தில் செய்து விடுகிறான். இதுவும் ஒரு காரணம் தான். தேவன் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்திருக்கிறார். நாம் திரும்ப திரும்ப பார்க்கிறோம், அவர் செய்ததெல்லாம் நல்லது, நல்லது, நல்லது. அவருடைய சிருஷ்டியிலே எந்த குறையும் இல்லை. அவர் சிருஷ்டித்த மனிதனுக்குள் எந்த குறையும் இல்லை. ஆனால் மனிதன் ஏன் இப்படியெல்லாம் செய்கிறான்? மனிதன் எதற்காக இப்படியெல்லாம் நடந்து கொள்கின்றான்? தேவன் மனிதனை உண்மையுள்ளவனாக சிருஷ்டித்தார். அவன் எல்லா விதமான தந்திரங்களுக்கும் இடம் கொடுத்து விட்டான். தந்திரசாலியான பிசாசானவனுக்கு இடம் கொடுத்து விட்டான். பரிசுத்தமற்ற காரியங்களால் தன் வாழ்க்கையே நாசம் பண்ணி கொண்டிருக்கின்றான். அப்பப்ப முடிக்க வேண்டிய வேலையை அப்பப்ப முடிக்க கத்துக்குங்க. ஜெபம் பண்ண வேண்டிய நேரத்துல கண்டிப்பா ஜெபிங்க. வேலை செய்ய வேண்டிய நேரத்துல வேலை செய்யுங்க. தூங்க வேண்டிய நேரத்துல கண்டிப்பா தூங்கி, சாப்பிட வேண்டிய நேரத்துல நல்லா சாப்பிடுங்க. அதே போல பொறுப்புகளை நிறைவேற்ற வேண்டிய சமயத்துல அதை நிறைவேற்றுங்க. பிள்ளைகளோடு நேரத்தை செலவிட வேண்டிய நேரத்துல செலவிடுங்க. வியாபாரத்துக்காக செலவிட வேண்டிய நேரத்தை செலவிடுங்க. அதே போல ஆபீஸ்ல மனப்பூர்வமா வேலை செய்யுங்க. தேவன் ஒப்பு கொடுத்திருக்கிற ஒவ்வொரு வேலையையும் ஏற்ற வேளையிலே நாம் செய்து முடிப்போம் என்றால் படபடக்க வேண்டிய அவசியம் இருக்காது, பரபரப்போடு செய்ய வேண்டிய அவசியமும் இருக்காது. நேர்த்தியாய் செய்ய வேண்டிய விதத்திலே ஏற்ற வேளையை தேவன் நமக்கு அருளியிருக்கிறார் என்பதை மறந்துடக்கூடாது. நம்முடைய நேரத்தை எல்லாம் தேவையற்ற சம்பாஷணைகளாலே வீணடித்துக் கொண்டிருக்கிறோம். அனாவசியமான ஃபிக்ஷன், அனாவசியமான கட்டுக்கதைகள், வெறும் பேச்சு, இப்படின்னு நேரத்தை நம்ம அப்படியே வீணாக்கிக்கிட்டே இருக்கோம். இன்னும் அநேகர் வீணான காரியங்களிலே, அதாவது குடிப்பழக்கம், இன்னும் பிற போதை பழக்கங்கள் அடிமையா இருக்காங்க. மணிக்கணக்கு அந்த போதைக்குள்ளாக இருந்து எதுவுமே செய்ய முடியாத ஒரு சூழல்ல இருக்கிறதுனாலதான் அவங்க குடும்பங்கள் எல்லாம் இன்னைக்கு செதஞ்சு போகுது. அவங்க செய்ய வேண்டிய காரியங்களை செய்யாமல் இருப்பதனால, பிள்ளைகள் விஷயத்துல எதையுமே கண்டுகொள்ளாமல் இருப்பதனால, வருமானத்தெல்லாம் இந்த மாதிரி அழிச்சுக்கிட்டு இருக்கிறதுனால கஷ்டத்துக்கு இலக்காகி, பிரச்சனைகளுக்கு இலக்காகி, இன்னும் வியாதிகளுக்கு இலக்காகி, கடைசி நேரத்துல ஆண்டவருடைய நாமத்தில் எங்களுக்கு ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. கட்டாயமாக ஆண்டவர் உங்களை விடுவிப்பார். இப்பொழுதாவது ஆண்டவரிடத்திலே வந்தால் எப்பொழுதும் அவர் மன்னிக்க ஆயத்தமாகவே இருக்கிறார். நீ உனக்கு தரப்பட்ட நேரத்தில் செய்ய வேண்டியவைகளை செய்யாமல் இருப்பதனால் தான் தேவையில்லாத கஷ்டங்களுக்கு, நஷ்டங்களுக்கு நீ ஆளாகி கொண்டிருக்கிறார். ஆனால் தேவன் சகலத்தையும் நேர்த்தியாகவே செய்திருக்கிறார்.
ஒரு அற்புதமான விஷயத்தை அங்க பார்க்க முடியும். தேவன், அது 11வது வசனம், அவர் சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்திருக்கிறார். மறுபடியும் வாசிக்கிறேன், அவர் சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்திருக்கிறார், அதுவும் சகலத்தையும் செய்திருக்கிறார். இன்னொரு வசனத்தை கூட பார்க்கலாம். 14ஆம் வசனம், தேவன் செய்வது எதுவோ அது என்றென்றைக்கும் நிலைக்கும் என்று நான் அறிவேன். தேவன் செய்கிற எல்லாம் நிரந்தரமானதுங்க. நாம் செய்கிற பணிகள், அதாவது இன்று நாம் செய்கிற பணிகளினாலே அதற்கான பலன் இன்றைக்கு அனுபவிக்கிறோமா? இன்று செய்கிற பணியின் பலன் எனக்கு மாத்திரமே என்று நாம் நினைக்கிறோம். ஆனால் தேவன் நமக்கு கொடுக்கிற வேலை, தேவன் நமக்காக வைத்திருக்கிற காரியங்கள், நமக்காக அவர் ஆசைப்படுகிறது என்னவென்றால், நீ வாழ்கின்ற உன்னுடைய வாழ்நாட்களில் உன்னுடைய சாட்சி நித்தியமாய் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். தலைமுறை தோறும் நீ ஆசீர்வாதகரமாய் இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். யாரோ ஒருவர் என்றோ ஒரு பல்பை கண்டுபிடித்தார். அந்த பல்பு இன்றும் கூட உலகம் முழுக்க பயன்பாட்டில் இருக்கிறது அல்லவா? யாரோ ஒருவர் என்றோ ஒரு சிப்பை கண்டுபிடித்த, அதாவது இந்த கம்ப்யூட்டர்ஸ், இன்று உலகமே அதற்குள் இருக்கிறது. உனக்கும் தேவன் தந்திருக்கிற அந்த ஞானம், அந்த விஞ்ஞான அறிவு, உனக்கு கொடுத்திருக்கிற கல்வி, திறமை, உனக்கு இருக்கிற சந்தோஷம், உனக்குள்ளே உன் உள்ளத்திலே அவர் அருள் செய்கின்ற அந்த தூண்டுதல், அந்த உத்வேகத்தால், ஞானத்தால் நீ செய்வது தலைமுறை தோறும் பிரயோஜனமாக இருக்கும், தேவனுக்கு மகிமை தரும்படியாக இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். நிறைய பேர் எப்ப பார்த்தாலும் கார்ட்ஸ் ஆடிட்டே இருப்பாங்க. இன்னும் என்னமோ செய்வாங்க. நான் சின்ன வயசுல பார்த்துருக்கேன். எங்க அப்பா உட்காந்து சீட் ஆடிக்கிட்டு இருப்பாரு. இப்போ கூட நிறைய பேர் சீட்டாடுறாங்க. ஆனால் அது ஓல்டு ஃபேஷன் நினைக்கிறேன். இப்போ கம்ப்யூட்டர்ஸ் வந்துருச்சு. கம்ப்யூட்டர்ஸில் தான் நிறைய ரம்மி கிம்மின்னு ஏதாவது ஆடுறாங்கல்ல. ஆனால் அது எல்லாத்தையும் முடிச்சதுக்கப்புறம் எப்படி தான் அதை ஒன்று சேர்க்குறாங்களோ, அது வரைக்கும் எல்லாத்தையும் கலைச்சி ஆடிக்கிட்டு இருப்பாங்க. அப்புறம் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து தூக்கி எங்கேயோ போட்டுருவாங்க. அது என்னாச்சு யாருக்கும் புரியாது. ஸோ படுகிற பிரயாசம், நேரம் எல்லாம் இப்படி வீணாயிட்டு இருந்தா அதில் அங்கே என்ன பிரயோஜனம் இருக்கு? நீ தேவன் ஒப்பு கொடுக்கிற பணிகளை செய்கிற போது அது நிரந்தரமானதாக இருக்கும். தேவன் நம்மை நித்திய காலமும் இருக்கும்படியாய்த்தான் சிருஷ்டித்திருக்கு. உங்களுக்கு ஒரு பிள்ளையை தேவன் அருளுகிறார் என்றால், நீங்கள் அந்த பிள்ளைகளை படிக்க வைத்து வளர்ந்து அவர்களால் ஏதோ நன்மை பெற்றுக்கொள்ளலாம் என்று நினைக்கிறீர்களே தவிர, அந்த பிள்ளைகளை ஆயத்தப்படுத்தி உருவாக்கி வளர்க்கும் போது அந்த பிள்ளை ஆவியை உடையவனாக இருப்பதனாலே அவன் நித்திய காலம் இருப்பான். அவன் நரகத்திலோ அல்லது பரலோகத்திலோ இருக்கணும் அப்படின்னா அது உங்கள் வளர்ப்பிலே இருக்கிற அடிப்படையில் தான் அமையும். அநேக தாய் தகப்பன்மார் தங்கள் பிள்ளைகளின் வளர்ப்பின் விஷயத்தில் ரொம்ப அலட்சியமா இருக்கிறாங்க. அவங்க படிப்புல அந்த மாதிரி விஷயங்கள்ல ரொம்ப கவனமா இருந்து இன்னும் பெருசா நினைச்சு இந்த உலகத்துல அவங்க அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும்னு நினைக்கிறாங்களே தவிர, அவர்களுக்கு நிரந்தரமான ஒரு வாழ்க்கை இருக்கிறது, ஆவி இருக்கிறது. அவர்களுடைய ஆவி ஆத்மா தேவனுடைய ராஜ்யத்திலே இருக்கிறோம், தேவனை மகிமைப்படுத்துகிற விதத்திலே இருக்க வேண்டும் அப்படின்னு விசுவாசம் உள்ளவர்களின் குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகள் கூட, அப்படிப்பட்ட பெற்றோர்களுக்கு கூட அந்த வித உணர்வு இல்லாமல் இருப்பது ரொம்ப ரொம்ப கவலைக்குரிய விஷயமா இருக்கு. என் பிள்ளைகளை நான் நிரந்தரமாக நித்தியமாக பரலோகத்தில் இருக்கும்படியாக ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற விதத்திலே இந்த உலக வாழ்க்கையில் வளர்க்க வேண்டும் என்கிற ஆசை நமக்கு இருக்க வேண்டும். அதைத்தான் அழகான பிள்ளைகளை தேவன் நம்முடைய கரங்களிலே அருளுகிறார். திடீர்னு அப்படியே 30 வயசு பிள்ளை நமக்கு ஒருவேளை பிறந்தான்னு வச்சுக்கோங்க, பிறந்தன்னைக்கே பேசி நடந்து எல்லா விஷயங்களையும் செய்யறானா, அவன் நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியுமா? அவனை ஆயத்தப்படுத்தப்பட முடியுமா? அவனை ஒரு சிறு பிள்ளையாக நம்முடைய கரத்திலே தருகிறான். நாம் கற்றுக் கொடுக்கணும். நாம் என்ன கற்றுத் தருகிறோமோ அதைத்தான் அந்த பிள்ளை கற்று வளரும். பிள்ளை வளரும் போது எந்த ஒழுக்கத்தோடு கூட பிள்ளையை வளர்க்கிறாயோ, அவன் பெரியவனாகும் போது அதே மாதிரி அந்த ஒழுக்கத்தோடு தான் அவன் இருப்பான். எனவே பிள்ளைகளை தேவனுடைய பாதத்தில் வைத்து ஜெபியுங்கள், ஆண்டவரை துதியுங்கள். ஆண்டவர் பாதத்தில் வைத்து ஆண்டவரை பிள்ளையை எப்படி வளர்க்க வேண்டும் என்று மனோவா தம்பதி கேட்டதை போல கேளுங்கள். ஆண்டவரிடத்தில் கேட்க கற்றுக்கொள்ள வேண்டும். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணத்தை சாப்பாட்டுக்காக செலவழிக்கிறீங்க. எவ்வளவுதான் சாப்பிட்டாலும் வயிறு நிறையாது. நீ எவ்வளவுதான் சாப்பிட்டாலும் அது வெளியேறிடுதா இல்லையா? அது கொஞ்சம் ரத்தம் ஊறுகிற போது, கொஞ்சம் பலனை நாம் பெற்றுக்கொள்கிற போது, இன்னும் பணத்தை நாம் எதுக்கு பயன்படுத்தணும்? கண்டிப்பா சரீர தேவைகளுக்காக கட்டாயம் பணத்தை செலவழிச்சுதான் ஆகணும். ஆனால் எவைகளிலே உன்னுடைய பணத்தை நீ இன்வெஸ்ட் பண்ணுகிறாய்? நித்தியமான தேவனுடைய ராஜ்யத்துக்காகவா அல்லது உலக பிரகாரமான சொத்து சுகங்களை சம்பாதிக்க வேண்டும் என்பதற்காகவா? தேவன் எதை செய்தாலும் அதை நித்தியமாயிருக்கும்படி செய்கிறார். அதே போல பாருங்க, 17வது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது அங்கே சகல எண்ணங்களையும் சகல செய்கைகளையும் நியாயந்தீர்க்கும் காலம் இனி இருக்கிறபடியால் சன்மார்க்கனையும் துன்மார்க்கனையும் தேவன் நியாயந்தீர்ப்பார் என்று என் உள்ளத்தில் எண்ணினேன். கவனிங்க,
சகல எண்ணங்களையும் சகல செய்கைகளையும், சகல எண்ணங்களையும் சகல செய்கைகளையும், எல்லாத்திற்கும் ஒரு நேரம் உண்டு. தேவன் நீதிமான்களையும் துன்மார்க்கர்களையும் கூட நியாயம் தீர்ப்பார். உனக்கு தரப்பட்டிருக்கிற நேரத்தை, உனக்கு தரப்பட்டிருக்கிற பணத்தை, உனக்கு தரப்பட்டிருக்கிற சொத்துக்களை, ஒரு குடும்பத்தை நீ சரியாக பயன்படுத்தினால் உன் வாழ்க்கையின் மூலமாக அநேகருக்கு நீ ஆசீர்வாதகரமாக மாறுவாய். உனக்கு தரப்பட்டவைகள் எல்லாம் நீ பாவத்திற்காக பயன்படுத்தினால், அற்பகால பாவ சிற்றின்பங்களுக்காக பயன்படுத்தினால், உலகத்திலே பிசாசானவனுக்கு உன்னுடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுத்து விட்டு அதை நீ அழித்துக் கொண்டிருப்பா என்றால் கட்டாயமாக தேவன் ஒரு நாள் நியாயத்தீர்ப்புக்காக வரும்போது எல்லாவற்றிற்காகவும் நீ கணக்கொப்புவித்தாக வேண்டும். அது நல்லவைகளோ கெட்டவைகளோ, நல்லவர்களோ கெட்டவர்களோ, எல்லோருமே தேவனுக்கு முன் நியாயம் தீர்க்கப்படவிருக்கிறோம். அதுக்கு நன்றி ஆக வேண்டும். ஆண்டவரே, என் நேரத்தை சரியாய் பயன்படுத்துவதற்கு நீர் விரும்புகிற அந்த நிலையிலே எதை எப்பொழுது செய்ய வேண்டுமோ அதை அப்பொழுது செய்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை அருளும் என்று கேட்கலாமா? ஜெபிக்கலாம். பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த பிதாவே, மற்றொரு விஷயம் உம்முடைய சன்னதியிலே எங்கள் இருதயத்தை நாங்கள் ஊற்றியிருக்கிறோம். சமயமில்லை, நேரமில்லை, டைம் இல்லை என்று சொல்லி எதன் பின்னாலும் நாங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் எல்லாவற்றிற்கும் நேரம் இருக்கும்படியாய் சகலத்தையும் நீர் நேர்த்தியாய் செய்திருக்கிறீர். உம்முடைய சித்தத்தை அறிந்து ஏற்ற வேளையிலே உம்முடைய ஞானத்தோடு கூட எல்லாவற்றையும் சரி செய்து கொள்வதற்கு, உம்முடைய சாட்சிகளாய் இந்த உலகத்திலே வாழ்கிறதற்கு எங்கள் ஒவ்வொருவருக்கும் சகாயம் அருள வேண்டும் என்று கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் அந்யோன்ய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் அனைவரோடும் என்றும் என்றும் சதா காலங்களிலும் தங்கி தரித்திருப்பதாக, ஆமேன். தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்கள் ஜெப தேவைகளை 8939801234 என்ற நம்பருக்கும், வெளிநாடுகளில் இருந்தால் 9100100888 என்ற நம்பருக்கும் ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலமாக வாட்ஸ்அப்பில் அனுப்பி தெரிவியுங்கள். அவங்க எல்லாவற்றையும் பரிசீலித்து தொடர்ந்து நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இப்பொழுதுதான் ஜாயின் ஆகிறீர்கள் என்றால் தயவு செய்து உங்கள் பிக்சரை நீங்கள் அனுப்பி வையுங்கள். இன்றே அதை வாட்ஸ்அப்பில் அனுப்பிவிடுங்கள். நீங்கள் எங்கெங்கிருந்து பார்க்கிறீர்கள் என்பதை அறிந்து உங்களுக்காக ஜெபிக்கிறதற்கும், நீங்கள் இருக்கிற இடத்திலே வந்து தேவனுடைய வார்த்தையை தருவதற்கும் நாங்கள் முயற்சி எடுக்கிறோம். நாம் மீண்டும் சந்திக்கலாம். அது வரைக்கும் தேவனுடைய மகா கிருபை உங்களுக்கு துணையாயிருப்பதாக.